குட் ஆஃப்டர்நூன்ப்பா. இன்றைக்கி வந்து பிரியமானவள சீரீஸ் கொடுத்துருக்கேன். பிரியமானவள சீரீஸில் இன்றைக்கி என்ன செக்மெண்ட் அப்படின்னா, சக்தியோட அம்மா, அவங்க சிஸ்டர், இவங்க எல்லோரும் வந்து இன்றைக்கி வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் எல்லோரும் எங்கே போயிருக்காங்க, இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட் தான் இன்றைக்கி. வீடியோ பாருங்கள், வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் என்ன நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. பாருங்கள் டியர்ஸ், நம்ம வீடியோ பார்த்துட்டு வீடியோ பாருங்கள், நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? சக்தி, என்னடா இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு இப்படி யோசிச்சுட்டு இருக்க போறேன் தெரியல காத்து. இப்போ அடுத்து நான் என்ன பண்றது எனக்கு எதுவுமே புரியல. என்னை நம்பி அம்மா சுபின்னு 2 பேரும் என் கூட இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலடா. டேய், இப்போ நீ என்ன அடுத்து பண்ணணும்? உன் பிரச்சனை என்னடா? டே கார்த்திக், என்னடா புரியாம பேசிட்டு இருக்கேன்? அம்மாவும் சுபியும் இப்போ என் கூட இருக்காங்க. நான் ஒருத்தன் நான் எங்க வேணாலும் ஸ்டே பண்ணிப்பேன். ஆனால் அம்மாவும் சுபியும் வச்சுக்கிட்டேன் இப்படி எங்க வேணாலும் ஸ்டே பண்ண முடியுமா? முடியாது இல்லடா. அவங்களுக்காக நான் ஒரு வீடு பார்க்கணும்ல, அதுவும் இமிடியேட்டா பார்த்தாகணும். அதான் யோசிக்கிறேன், எங்க வீடு பார்க்க அடுத்து நான் என்ன பண்ணேன் என்னன்னு எனக்கு சொல்ல தெரியலடா. ஏதோ இன்னைக்கு நீ இருக்க போய் இன்னைக்கு ஒரு நைட்டு சமாளிச்சிடலாம். ஆனா இதே மாதிரி எல்லா நைட்டும் சமாளிக்க முடியாதுல்லடா. ஓ அப்படிங்களா சார்? அப்போ சக்தியை நம்பி மட்டும்தான் வெளியில வந்திருக்கா, இந்த கார்த்திகை நம்பி வரல அப்படிதானடா? டேய், என்னடா பேசிட்டு இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ இல்லைண்ணா நான் இவ்வளோ தூரம் வந்திருப்பேன்னு கூட தெரியாதுடா. உண்மையாவே நீ இருக்கிற தைரியத்தில் மட்டும்தானே வெளியில வந்திருக்கேன். அப்புறம் என்னடா, நான் கூட இருப்பேன்னு தெரிஞ்சுதானே வெளியில வந்தேன். அப்புறம் என்னமோ பேசிட்டு இருக்கா? டேய், நீ அம்மா சுபி யாரும் எங்கேயும் போக வேணாம், இங்கேயே ஆசிரமத்துல இருங்க. நான் முன்னாடியே ஃபாதர் கிட்ட பேசியாச்சு, ஃபாதர்லாம் எதுவும் சொல்ல மாட்டாரு. டேய், உன்னை நான் நிறைய கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன்டா, மேலும் உன்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். என்னால உனக்கு மறுபடியும் பிரச்சனை தான்டா. ஏற்கனவே என்னாலதான் எங்க அப்பா உன்னை சொல்லக்கூடாத வார்த்தைலாம் சொல்லி தீட்டி இருக்காங்க. அதுவே என் மனசு இன்னும் ஆறல. நான் அதையும் எங்க போய் கழிக்க போறேன்னு தெரியல. என்னன்னு எனக்கு வேணாம் கார்த்திக். நான் நாளைக்கு அம்மாவையும் சுபியும் கூட்டிட்டேன் வேற எங்கேயாவது போய் பார்த்துட்டு போறேன். டேய் வேணாண்டா, மேல என்ன கோவப்படுத்திட்டு இருக்கான். பெரிய டேஷ் மாதிரி பேசிட்டு இருக்கா. கார்த்திக், உன்னை கோவப்படுத்தணும்னு சொல்லணும், உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு பாக்குறேன், வேற ஒன்றும் இல்லை. என்னால நீ மனசுல நிறைய காயப்பட்டிருக்கடா. மேல உன்னை கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லடா. ஓ சார், ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டீங்களோ, அதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களோ? டேய், என்ன உன் நண்பன் நினைக்கிறியா? நண்பன் நினைச்சினா இங்க இரு, இல்ல உன்னை 3வது மனுஷனா தான் நினைக்கிறேன்னு நினைச்சினா நாளைக்கு இல்லை, நீ இப்பவே கூட கிளம்பிக்க. டேய் கார்த்திக், ஏன்டா இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன்? நான் அப்படி நினைப்பேன், அப்படி நான் நினைச்சா உன் கூட இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன்டா. இப்பவும் சொல்றேன், நீ ஒருத்தன் என் கூட இருக்கிற தைரியத்துல தான் அம்மா சுபின்னு எல்லாரையும் கூட்டிட்டு வெளியில வந்திருக்கேன்டா. நீ என் கூட எப்பவுமே இருப்பேன்ற அந்த ஒரே தைரியத்துக்காக மட்டும்தான் வெளியில வந்திருக்கேன். அப்புறம் என்னடா, அமைதியா வாயை மூடிட்டு அம்மா சுபியும் இங்கேயே இருக்கட்டும், நீயும் என் கூடவே இரு. சும்மா அதை பத்தி யோசிக்காத. இங்க பாரு, இப்ப நம்ம யோசிக்க வேண்டியதே வேற. அதை விட்டுட்டு என் தேவையில்லாம இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். முதல்ல இந்த டாபிக்கை விட. சாரிடா, உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சேன். அம்மா அதையே சொல்லிக்கிட்டு இருந்தா வாயை கீழே உடச்சு எடுத்துருவான், பாத்துக்க. வாயை மூடுறா. சரி சாரி. டேய், இப்ப ஸ்ரீயை கண்டுபிடிக்கணும்டா. அவன் எங்க போயிருக்கான், எங்க இருக்கான், எனக்கு எதுவுமே தெரியலடா. அவளை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆமா சக்தி, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸ்ரீ எங்க போயிருப்பான், எந்த ஊருக்கு போயிருப்பான்னு என்னால சுத்தமா கெஸ் கூட பண்ண முடியல. நானும் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு மேலே தள்ளிப்பட வேணும். அம்மா சுபியும் கூட இருக்கும். நான் நாளைக்கு காலையிலே கிளம்புறேன். பக்கத்துல இருக்கிற ஊரெல்லாம் நான் போய் தேடி பார்க்குறேன். கண்டிப்பா ஸ்ரீ இங்க நியர்பைல தான் எங்கன்னா இருக்கணும். அவளுக்கு விவரம் தெரியாதுடா, அவ இதை தாண்டி கண்டிப்பா போயிருக்க மாட்டாடா. டேய் விளையாடுறியா? நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்கு, இன்னும் 3 எக்ஸாம் இருக்கு. இங்க பாரு, இந்த 3 எக்ஸாம் முடிச்சுட்டு அப்புறமா நம்ம ஸ்ரீயை தேடி போகலாம். டேய் கார்த்திக், நீ என்ன பேசிட்டு இருக்க? ஆல்ரெடி ஸ்ரீ ஊரை விட்டு போய் 3-4 நாளுக்கு மேல ஆகுது. மறுபடியும் 3-4 நாள் கழிச்சு நான் போய் தேடுவான். டேய், அவ எங்க போயிருக்கான்னு எதுவுமே தெரியலடா. ஒரு சின்ன க்ளூ கூட கிடையாது நம்ம கிட்ட. இங்க பாரு, எனக்கு இப்போ எக்ஸாம்லாம் முக்கியம். எனக்கு என் ஸ்ரீ மட்டும் தான் முக்கியம். அவள் மட்டும் தான் முக்கியம். அவளை நான் உடனடி தேடி கண்டுபிடிக்கணும்டா. அவளை கண்டுபிடிச்சு அவளை பார்க்கணும்டா. அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரை திரும்பி வரும். டேய் கார்த்திக், உனக்கு புரியுதா இல்லையா? நான் கிட்டத்தட்ட செத்த பணம் நினைக்கிறேன்டா. சக்தி, நீ சொல்ல வருது உன் தவிப்பு, உன் மன போராட்டம் எல்லாமே ஒரு நண்பனை என்னால புரிஞ்சுக்க முடியுதுடா. அதே சமயம் உன் படிப்பையும் நீ பார்க்கணும்ல. டேய், இது உன் கரியரை டிசைட் பண்றதுடா. தயவு செஞ்சு இந்த 3 எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டேன். இந்த 3 எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு நம்ம கண்டிப்பா ஸ்ரீயை தேடி கண்டுபிடிக்கலாம். இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி ஸ்ரீ எந்த தப்பான முடிவும் எடுத்திருக்க மாட்டான். ஸ்ரீ நல்ல போல்டான பொண்ணு. அவ குழந்தைத்தனமா தான் இருப்பான், ஆனா புத்திசாலித்தனமான பொண்ணு. அவ கண்டிப்பா எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டான். இப்ப கூட அவ ஸ்டடியை கண்டினியூ பண்ணணும்னு தான் நினைச்சிட்டு இருப்பாளே தவிர வேற எந்த தப்பான முடிவுக்கும் போக மாட்டான். அது மட்டும் இல்ல, நீ இப்படி உன் ஸ்டடியை விட்டுட்டு தான் அவளை தேடி இருக்கேன்னு தெரிஞ்சா அதுக்கே அவ கோவப்படுவாடா. இங்க பாரு, முதல்ல இந்த 3 எக்ஸாம் மூடிடா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. அதுக்காக
நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டில் இருன்னு சொல்ல வரல. இந்த இடப்பட்ட கேப்ல கண்டிப்பா நம்ம ஸ்ரீயை தேடுவோம். இல்ல கார்த்திக், நீ என்ன சொன்னாலும் சரி. டேய், எனக்கு அவளை பார்க்கணும்டா. அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே எனக்கு கணக்கு தெரியும். டேய், அவளை நான் எந்த அளவுக்கு மிஸ் பண்றேன்னு தெரியுமா? டேய், அவளை நான் பார்த்தே ஆகணும்டா. என்னால புரிஞ்சுக்க முடியுது சக்தி. டேய், இப்போ உன் இடத்துல நான் இருந்தாலும் உன்னமா தான் துடிப்பேன். ஆனா ஒரு நல்ல நண்பனா சொல்றேன், தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுடா. எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த இடப்பட்ட கேப்ல ஸ்ரீ எங்க போயிருப்பான்னு தேடுவோம். ஆனா எக்ஸாம் மட்டும் அட்டன் பண்ணாம இருக்காத. இந்த 3 எக்ஸாம் தான்டா. இந்த 3 நாள் தான். இந்த 3 நாள் முடிஞ்சதும் நம்ம கண்டிப்பா அவ எங்க போயிருக்கான்னு தேடுவோம். அதுக்குள்ளலாம் அவளை பத்தி ஏதாவது நியூஸ் வரலாம்ல. கத்திக்கு என்னால அது வரைக்கும் பொறுமையா இருக்க முடியாதுடா. டேய், அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு என் மனசு கடந்து தவிக்குதுடா. சக்தி, உன் தவிப்பு நியாயமானதுதான். நான் அது தப்புன்னு சொல்ல வரல. சரி, நீ நாளைக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணு. எனக்கு ஒரு 2-3 ஊர்ல ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கானுங்க. ஆசிரமத்துக்காக நான் நிறைய டைம் டொனேஷன் வாங்குறதுக்காக நிறைய ஊருக்கு போயிருக்கேன். அங்கெல்லாம் எனக்கு 1-2 ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. அவங்க கிட்டலாம் ஸ்ரீ பற்றின டீட்டெயில்ஸை கொடுத்து ஸ்ரீ அந்த ஊருக்கு வந்திருக்காளா இல்லையான்னு நான் கேட்டு பார்க்குறேன். இந்த 3 நாள் இதை பண்ணுவோம். எக்ஸாம் முடிஞ்சதும் நம்மளே நேரடியாக போய் எல்லா ஊர்லேயும் தேடுவோமே. அப்படி கார்த்திக், என் ஸ்ரீ நல்லா தானே இருப்பான். அவளுக்கு எதுவும் இருக்காதுல்ல. நீ ஸ்ரீயை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு நண்பனா நான் ஸ்ரீயை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். ஸ்ரீ கண்டிப்பாக தப்பான முடிவுக்கு போக மாட்டான். அது மட்டும் இல்லை, அவ கூட அவங்க அம்மா அப்பா இருக்காங்க. அவங்க அம்மா அப்பாக்காவது அவ எங்கேயாவது ஒரு ஊர்ல நல்லபடியா வாழணும் தான் நினைப்பான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம ஸ்ரீ மேல எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குடா. ஆமா கார்த்திக், நான் அவளை புரிஞ்சுக்கலாம். நான் அவளை புரிஞ்சுக்காததுனாலதான் எனக்கு அவளை தவற விட்டு நின்றுட்டு இருக்கேன்டா. ஆனா ஒண்ணு கார்த்திக், கண்டிப்பா நான் அவளை கண்டுபிடிப்பேன். அப்படி நான் அவளை கண்டுபிடிச்சிட்டேன், இனி எந்த இடத்தையும் அவளை தவற விட மாட்டேன். அவ என்னோட உயிரிடம். டேய், அவ ஆல்ரெடி ஒரு குழந்தை மாதிரி, ஒரு பொண்ணா கூட அம்மா அப்பாவையும் வச்சுக்கிட்டேன். அவ என்ன எங்க லோல் பட்டுட்டு இருக்கான், எங்க அவஸ்தைப்பட்டு இருக்கான்னு என்னால இதெல்லாம் யோசிக்க கூட முடியலடா. சக்தி, வருத்தப்படாத. ஸ்ரீ புத்திசாலியான பொண்ணு. அவ கண்டிப்பா எல்லா சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணுவா. நம்ம ஸ்ரீ மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. உனக்கும் நம்பிக்கை இருக்கு. ஆனா நான் ஒரு நண்பனா இருந்து யோசிக்கிறேன். நீ அவனோட காதலனா இருந்து சிக்கிறேன். டேய், நான் மனுஷனே இல்லை தெரியுமா? இத்தனை இடத்துல அவளை நான் வருத்தப்பட வச்சிருக்கேன். அவன் மனசை காயப்படுத்திருக்கேன். அவன் மனசு ரொம்ப நோக்கடிச்சிருக்கேன்டா. ஒரு குழந்தை போலடா அவன். ஆனா அதை நான் புரிஞ்சுக்காம எத்தனையோ தடவை அவளை காயப்படுத்திருக்கேன்டா. அது எல்லாத்துக்கும் சேர்த்துதான் இப்போ மொத்தமா எனக்கு தண்டனை கொடுத்துட்டான். அவ என் கண்ணில் படாத மாதிரி எனக்கு மொத்தமா சேர்த்து தண்டனை கொடுத்துட்டாடா. டேய், போதும்டா. இதுக்கு மேலே எனக்கு இந்த தண்டனை வேணும். எனக்கு ஸ்ரீ வேணுட கார்த்திக். சக்தி, யாருக்காக இல்லைனாலும் கண்டிப்பா உனக்காக ஸ்ரீ இருக்கிற இடம் நமக்கு தெரிய வரும்டா. ஸ்ரீயை நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோம். நீ கவலைப்படாத. நம்ம நல்லபடியாக எக்ஸாமை முடிப்போம். எக்ஸாமை முடிச்சுட்டு சீக்கிரமே நம்ம ஸ்ரீயை தேடி போவோம். அவன் நல்லா தான்டா இருப்பான். ஸ்ரீ ரொம்ப நல்லா இருப்பான். அவள் மனசுக்கு அவள் ரொம்ப நல்லா இருப்பான். நம்ம சீக்கிரமே அவளை கண்டுபிடிப்போம். முதல்ல நம்ம எக்ஸாமை முடிப்போம். மதி, நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். காலேஜ்க்காக போனியம்மா, என்னாச்சு? காலேஜ் பத்தி தானேம்மா. கொஞ்சம் பொறுமா, அப்பா வந்துட்டோம். அப்பா வந்ததை 2 பேர்ட்டு சேர்த்து சொல்லிடுறேம்மா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அம்மா, அப்பா ஏதாவது ஃபோன் பண்ணாரா? இல்ல மதிமா, நீ கிளம்புறதுக்கு முன்னாடி அப்பா கிளம்பலாம்னு சொன்ன பாத்தியா? மார்னிங் கிளம்புனாரு. இது வரைக்கும் இந்த வீட்டுக்கு வரலாமா? எங்க போயிருக்காரு என்னன்னு தெரியல. நான் ஃபோன் பண்ணேன். ஒரு டைம் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொன்னாரு. வெளியில தான் எங்க சாப்பிட்டாரு போல இருக்கு. இன்னும் வீட்டுக்கு வரல. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா? எதுக்குமா பயப்படுறேன்? அப்பா எல்லாம் கரெக்டா வீட்டுக்கு வந்துருவாங்க. நீ வெயிட் பண்ணுமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்பா வந்துருவாரு. நீ எதை நினைச்சு பயப்படாதம்மா. இல்லை மதி, என்னன்னு தெரியல. அப்பாவை நினைச்சு எனக்கு இப்பதான் கொஞ்சம் பயமாவே இருக்கு. எங்க அப்பா ஏதாவது தப்பா யோசிச்சிருவாருன்னு பயமா இருக்குமா? அம்மா, ஏம்மா இப்படிலாம் யோசிக்கிறேன்? இங்க பாருமா, அப்படிலாம் அப்பா எப்பவும் யோசிக்க மாட்டாங்க. அப்பாக்காக நம்ம 2 பேர் இருக்கோம்மா. அப்பா கண்டிப்பா ஒரு நாள் அப்படி ஒரு முடிவெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அம்மா, அப்பா முன்னாடி இப்படிலாம் பேசி வைக்காதம்மா. மதி, உனக்கு தெரியாது, நேற்று நைட்டுலாம் அப்பா ஒரு பொட்டு தூக்கம் கொடுத்தவங்க தெரியுமா? அவர் வருத்தப்பட்டது எனக்கு மட்டும்தான் தெரியும். உள்ளுக்குள்ள எவ்வளவு குமுறாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பாவால அவரால் இங்க இருக்கவே முடியல. அவர் எதையும் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காருமா. அம்மா, அப்படி வருத்தம் இருக்காதம்மா. கொஞ்சமான அடியாம பட்டிருக்கோம், பெரிய அடிமா. ஆனா அதுக்காக அப்பா தப்பாலாம் யோசிக்க மாட்டாங்கம்மா. நீ அப்படிதான் நினைக்காதம்மா. அப்பாக்கு நீ நானுனா உயிருமா. நம்ம 2 பேரும் தனியாக தவிக்க விட்டுட்டு அப்பா அப்படிலாம் எதுவும் யோசிக்க மாட்டாரு. நீ இப்படிலாம் நினைக்காதம்மா. அப்பா முன்னாடி இப்படியே இருக்காதம்மா. நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி இரு, நானும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கேன். நம்ம மனசுக்குள்ள 1000 கவலை இருந்தாலும் பரவாயில்ல.
ஆனா அப்பா முன்னாடி நம்ம சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருப்போம். அதுவே அப்பாவுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்குமா. நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க, இதை விட நமக்கு வேற என்னடா வேணும்னு அப்பா நினைப்பாங்கம்மா. தயவு செஞ்சு அப்பா முன்னாடி வருத்தப்படாதம்மா. மதிமா, நீ இந்த அளவுக்கு பக்குவமா வேணும் சத்தியமா அம்மா எதிர்பார்க்கவே இல்லைம்மா. உன்னால மட்டும்தான் இப்ப நான் அப்பாவும் உயிரோடவே இருக்கோம். நீ இல்லைன்னு வச்சுக்கேன், அப்பா கூடவே நானும் என்ன நம்ம யோசிச்சு அன்னைக்கு போய் சேர்ந்துருப்போம்மா. ஐயோம்மா, ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன்? அம்மா, இப்படிலாம் பேசாதம்மா. இப்பதாம்மா கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இருக்க வாழ்க்கைக்கு நான் பழகிட்டு இருக்கேம்மா. நடந்ததெல்லாம் மறந்து இப்பதாம்மா கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டு இருக்கேன். நீயும் இதுக்கு பழகிக்கம்மா. தயவு செஞ்சு வருத்தப்படாத. இந்த மாதிரி தப்பாலாம் எதுவும் யோசிக்காதம்மா. மதி, நீ எல்லாத்தையும் மறந்துட்டியாம்மா? அம்மா, எல்லாத்தையும் மறந்துட்டேன்னா சொல்ல முடியாது. அங்கிள் அப்பாவுக்கு பண்ண துரோகத்தை எப்பவும் மறக்க மாட்டேன். அதுக்காக அங்கிளையும் விட்டுற மாட்டேன். கண்டிப்பா இந்த ஸ்ரீ யாருன்னு அங்கிளுக்கு காட்டுவாமா. மதிமா, நான் அதை பத்தி கேட்கல, சக்தியை பத்தி கேட்கிறேன். நீ சக்தியை மறந்துட்டியாமா? அம்மா, இப்ப எதுக்குமா இதை பத்திலாம் பேசிக்கிட்டேன்? அதை பத்திலாம் பேசாத, விட்டு தள்ளுமா. மதி, நான் உன்னை பெத்தவன். நீ மறந்துருப்பியா மறந்துருக்க மாட்டியான்னு இந்த அம்மாக்கு தெரியாது. சுகந்தி, ஐ, அப்பா வந்தாச்சு. அப்பா வாங்கப்பா. என்னப்பா இவ்வளவு லேட்டு? எங்கப்பா போயிட்டு வரீங்க? அப்பா என்னப்பா, நான் காலையில போறதுக்கு முன்னாடி போனீங்க, இப்ப வரீங்க, இவ்வளவு நேரம் எங்கப்பா போயிட்டு வரீங்க? ஆமா, இந்த ஊர்ல உங்களுக்கு அட்ரஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சா? கரெக்டா வீட்டுக்கு வந்துட்டீங்க. அப்பா, நீங்க தொலைஞ்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, தொலையாம வீட்டுக்கு வந்துட்டீங்க. அப்பா தொலைஞ்சு போறதுக்கு சின்ன பிள்ளையாமா? என் மதிக்குட்டி அழகா வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டானே. அப்போ மதியோட அப்பாவும் கொஞ்சம் புத்திசாலியா இருக்கணுமா? அதான் போயிட்டு கரெக்டா அட்ரஸ் கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன். எப்படி வந்துட்டேன் பாத்தியா? சூப்பர்ப்பா. இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, இதான் நல்லா இருக்கு. போதும் போதும், உங்க 2 பேரோட விளையாட்டு. காலையில போனீங்க, ராத்திரி ஆயிடுச்சு, இப்பதான் வீட்டுக்கு வரீங்க. இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? எங்க தாங்க போயிருந்தீங்க? மதியம் சாப்பிட கூட வீட்டுக்கு வரல, கேட்டா வெளியில சாப்பிட்டேன்னு சொல்றீங்க. இதுக்குங்க வெளியில சாப்பிட்டேன், உடம்பு கெடுதல் ஆயிடலங்க. சுகந்தி, இன்னும் சாப்பிடாம தான் நல்லா இருக்குமா? வெளியில ஒரு வேலைமா, அதனாலதான் வெளியிலே சாப்பிட்டுட்டேன். சரி சரி, உங்க 2 பேருக்கும் அப்பா ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். குட் நியூஸா? அப்பா, என்னப்பா குட் நியூஸ்? அப்பாவோட குட் நியூஸ் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல நீ சொல்லு, நீ இன்னைக்கு காலேஜ் விஷயமா வெளியில போனீங்க, என்னாச்சு? அப்பா, நீங்க மட்டும் தான் குட் நியூஸ் வச்சிருப்பீங்களா? நானும் ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். போதும் போதும், அப்பா பொண்ணு 2 பேரும் ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கீங்க. ஆனா இந்த அம்மாக்கு தான் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏங்க பொண்ணு நீங்களாவது சொல்லுங்க. அடி, இல்ல நீயாவது சொல்லேண்டி. அப்பா, அம்மா பாவம் வீட்டை அழுதுவாங்க போல இருக்கு, சொல்லிடலாமா? கண்டிப்பா சொல்லிடலாம். நீ சொன்ன மாதிரி சுகந்தி அழுதுறதான் போல இருக்கு. சரி சரி, ஃபர்ஸ்ட் மதிக்குட்டியோட குட் நியூஸ் சொல்லணும். நீ முதல்ல சொல்லு, அதுக்கப்புறமா அப்பா சொல்றேன். ஓகேப்பா, நானே ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சரி, அம்மா கிட்ட சொல்றேன். யார்கிட்ட சொன்னா என்னம்மா சொல்லு. நல்ல அப்பா, நீ செல்ல அப்பா. அம்மா கிட்டே ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அம்மா, நான் காலேஜ் விஷயமா வெளியில போன பாத்தீங்களா? போய் கேட்டேன், முதல் காலேஜ்லங்க எனக்கு சீட் கிடைச்சிருச்சுமா. மதிமா, உண்மையாவா? உண்மையாவா சொல்றேன், உனக்கு சீட் கிடைச்சிச்சாமா? உண்மையாதாம்மா சொல்றேன். காலேஜ்ல சீட் கிடைச்சது மட்டும் இல்லம்மா, விட்டு போன எக்ஸாமிங் எழுதுறதுக்கு எனக்கு பர்மிஷன் கிடைச்சிச்சுமா. நிஜமாவா? நிஜமாவா மதிமா? எங்க படிப்பு ஸ்பாயில் ஆடுமோன்னு நினைச்சேன். இப்பதான் அம்மாக்கு திருப்தியா இருக்கேன். மதி, ஆனா அந்த காலேஜோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அது எதுன்னு கேட்பாங்களா? அதெல்லாம் எதுவும் கேட்கலையா? அதானே மதிமா, காலேஜ் இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குமே, இதெல்லாம் எப்படிமா சமாளிச்சா? பா, நீங்க கேக்குறது கரெக்ட் தான்ப்பா. நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஃபார்மாலிட்டிஸும் காலேஜ்ல சொன்னாங்கதான். ஏன் எனக்கு சீட்டு இல்லைன்னு முடிவு பண்ணி நான் வெளியிலே வந்துட்டேன்ப்பா. நம்ம ஹவுஸ் ஓனர் பையன் இருக்காங்களே, அதான்ப்பா அந்த போலீஸ், அந்த ராஜா, அவர் தான்ப்பா எனக்காக வந்து பிரின்ஸ்பால்கிட்ட பேசி எனக்கு கொஞ்சம் டைம் கேட்டு வாங்கி கொடுத்துருக்காருப்பா. ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளார நான் எப்படியாவது ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன எக்ஸாம் எழுத பர்மிஷன் கொடுத்துருக்காங்கப்பா. காலேஜ்லேயும் சீட்டு கிடச்சிருச்சுப்பா. எப்படியாவது இந்த 1 மாசத்துல நான் சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கி தரணும். அது எப்படியாவது வாங்கிடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்ப்பா. இப்பதான் சந்தோஷமா இருக்கு மதிமா. மதிக்குட்டி, என் செல்ல குட்டிக்கு கங்க்ராச்சுலேஷன். என் செல்ல குட்டி மறுபடியும் படிப்பு கண்டினியூ பண்ண போறான். அம்மா மாதிரி தான் நானும் நினைச்சேன், எங்க உன் படிப்பு ஸ்பாயில் ஆயிடுமோன்னு. அப்பா, நீ இப்பதான் நிம்மதியா இருக்கு. இது போதும், இது போதும். என் மதிக்குட்டி நல்லா படிச்சு பெரிய ஆளாயிடுவோம். கண்டிப்பாப்பா, நான் படிச்சு பெரிய ஆள் ஆகிறனோ இல்லையோ, நான் படிச்சு என்ன நினைச்சனோ அதை சாதிச்சு காட்டணும்ப்பா. கண்டிப்பா காட்டுவேன்ப்பா. மதிமா, நீ எல்லாமே சாதிப்பம்மா, உங்களுக்கு தெரியும். ஆமா மதிமா, என் பொண்ணு மேல எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. என் செல்ல குட்டிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ப்பா, உங்க வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. சரி சரி, இப்போ என்னோட குட் நியூஸை சொல்லி முடிச்சாச்சு. எங்க உங்களோட குட் நியூஸை சொல்லுங்க பார்க்கலாம். சீக்கிரம் சொல்லுங்கப்பா, எனக்கு ஆர்வமா இருக்கு. ஆமாங்க, மதிக்குட்டி சொல்லிட்டான். இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன குட் நியூஸ் வச்சிருக்கீங்க சொல்லுங்க. நான் வேற என்ன வச்சிருக்க போறேன்? நான் எனக்கு வேலை விஷயமா தான் வெளியில போனேன். எனக்கு வேலை கிடைக்கணும்னு நிறைய இடத்துல வேலை தேடி போனேன். நான் போன மாதிரியே எனக்கு
வேலை கிடைச்சிருச்சு. ஆய், அப்பா நிஜமாமா நிஜமா உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சா? உண்மையா அவங்க சொல்றீங்க? எனக்கு இப்ப நான் திருப்தியா இருக்கேன். நேற்று வரைக்கும் நம்ம அழுதுட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நமக்குள்ள எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம் பாருங்க. நம்ம மதிக்குட்டிக்கு காலேஜில் சீட் கிடைச்சிருச்சு, உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. எனக்கு இவங்க போயிவாங்க ரொம்ப நிம்மதியா இருக்கேன். ஆமாப்பா, உண்மையாவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அம்மா சொன்னதுதான் நம்ம எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கலப்பா. அப்புறம் இருக்காது அப்படின்னா நம்ம 2 பேரும் காலையில யார் முகத்தை முடிச்சுட்டு போயிருக்கோம்? என் பொண்டாட்டி முகத்தை முடிச்சுட்டு போயிருக்கோம். என் பொண்டாட்டி எவ்வளவு ராசின்னு எனக்கு தெரியாது. நீ உன் அம்மா முகத்தை முடிச்சுட்டு போயிருக்கான். நம்ம வீட்டு மகாலட்சுமி இவளை பார்த்துட்டு போனாலே எல்லாமே நல்லதா தான் நடக்கும். அப்படி சொல்லுங்கப்பா, கரெக்ட். நம்ம வீட்டு மகாலட்சுமி யாரு? நம்ம அம்மா. அம்மா முகத்துல முடிச்சிட்டு போயிருக்கோம். நமக்கு போன காரியம் சக்சஸ் ஆகாம இருக்குமா என்ன? அப்பா இப்பதான் சந்தோஷமா இருக்கேன். சரி சரி, என்ன வேலைப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்கு சொல்லுங்கப்பா. என்ன வேலை இருக்கும்? எங்க நீ டெஸ்ட் பார்க்கலாம். அப்பா ஏதாவது ஆபீஸ்ல மேனேஜர் வேலையாப்பா? இல்ல. என்ன சுகந்தி அமைதியா இருக்கா? நீ ஏதாவது யோசிச்சு சொல்லு. நானா? உங்களுக்கு ஏதாவது ஆபீஸ்ல இல்ல கம்பெனில இல்ல ஃபேக்டரியில சூப்பர்வைசரா தான் கிடைச்சிருக்கேன். 2 பேர் சொன்னதும் கிடையாது. அப்பா எனக்கு மண்டையை வடிச்சன போல இருக்கு. நீங்களே சொல்லுங்கப்பா. சரி நானே சொல்றேன். நான் இப்போ உனக்கு காட்டுறேன். அது காட்டுனதும் உங்களுக்கே புரியும் நான் எந்த வேலையில போறேன். எனக்கு அப்படியா? காட்டுங்கப்பா, சீக்கிரம் காட்டுங்கப்பா. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. காட்டுங்கப்பா. ரொம்ப தான் நீங்க எங்களுக்காக கிடைக்கிறீங்க. குழந்தை எவ்வளவு ஆர்வமா கேட்கறா. காட்டுங்க. சரிம்மா காட்டுறேன். பாருங்க, இதுதான் என்னுடைய யூனிஃபார்ம் ட்ரெஸ். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் நாளையில இருந்து நான் வேலைக்கு போக போறேன். என்னங்க இது? அப்ப நீங்க செக்யூரிட்டி வேலைக்கு போறீங்க? என்ன சுகந்தி, செக்யூரிட்டி வேலை நான் சொல்லிட்டு கேட்டேன். அதுவும் ஒரு பெரிய வேலை தான் தெரியுமா? எங்க எனக்கு செக்யூரிட்டி வேலைன்னா ஒரு ஏடிஎம்ல நான் செக்யூரிட்டியா போக போறேன். நீங்க பாரு, அதை நினைச்சு சந்தோஷப்படும். அதை விட்டு எதுக்கு வருத்தப்பட்டு இருக்கேன்? மதிக்குட்டி நீயும் வருத்தப்படுற? சேச்சா இல்லப்பா, எல்லாமே ஒரு வேலை தானேப்பா. உங்களுக்கு இப்ப இந்த வேலை கிடைச்சிருக்குல்ல, அதுல எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனா அப்பா உங்களுக்கு இது ஓகேவாப்பா? மதிக்குட்டி ஒண்ணுமே இல்லாம வீட்டுல உட்காந்து வெட்டியா இருக்கிறத விட ஒரு வேலைக்கு போறாங்க, அதை நினைச்சு சந்தோஷப்படணும். இப்போ நம்ம இருக்க சூழ்நிலைக்கு எனக்கு கண்டிப்பா ஒரு வேலை வேணும்ல. இந்த பாரு, இன்னைக்கு வெளியில போன ஒரே நாள் தான் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. எல்லாமே எனக்கு என் பொண்டாட்டி ராசி தான், என் பொண்ணோட ராசியம் தான். என் பொண்டாட்டி போலையும் என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? எனக்கு எந்த வேலையா இருந்தாலும் நான் பார்ப்பேன். என் உடம்புல தெம்பு இருக்குமா? அப்பா ஐ லவ் யூ பா. மதிமா வருத்தப்படாத, இந்த நிலையும் மாறும். எதை நினைச்சு வருத்தப்படாத, பாத்துக்கலாம். அந்த அப்பா அப்பா யாருமே உன் போல் இல்லை மேலே அன்புள்ள அப்பா. அடி கோயில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடே. நீங்க போய் சாப்பிடுங்க, நான் ரூமுக்கு போறேன்ப்பா. மதிக்குட்டி எதை நினைச்சு வருத்தப்படாத, பாத்துக்கலாம். சுகந்தி நீ சாப்பிட்டியாமா? மதிமா நீ சாப்பிட்டியா? ஆமாப்பா, ரொம்ப பசி. மதியானம் எதுவும் சாப்பிடலையா, அதான் வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட்டுட்டேன். நீங்க போங்கப்பா, அம்மா உங்களுக்காக தான் சாப்பிடாம இருக்காங்க. நீங்க 2 பேரும் போய் சாப்பிடுங்க, நான் ரூமுக்கு போறேன்ப்பா. சரிம்மா. சுகந்தி வா, இப்படியே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ரொம்ப பசிக்குது. முதல்ல நீ வந்து சாப்பாடு போடு. நான் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் போய் படுக்கணும். காலையில சீக்கிரம் போகணுமா வேலைக்கு? வேலையில கரெக்டா இருக்கணும். கண்ணும் கருத்துமா இருந்தாதான் மாசம் சம்பளத்தை ஒழுங்கா வாங்க முடியும். சரி வா போய் முதல்ல போய் சாப்பிடலாம். அண்ணா வா சுபிமா. சாப்பிட்டீங்களா? அம்மா சாப்பிட்டாங்களா? பெரியம்மா சாப்பிட்டாங்களா? இப்பதான் பெரியம்மா சாப்பிட வச்சுட்டேன். உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். இன்னும் நீங்க 2 பேரும் சாப்பிடலாம். நீங்க 2 பேரும் வாங்க, நம்ம சாப்பிடலாம். சுபி நீ அம்மா கூட சேர்ந்து சாப்பிட வேண்டியதானம்மா? நீ எதுக்கு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? ஓ நீ போய் சாப்பிடு. நானும் கார்த்திக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு வரும். அண்ணா நீ சாப்பிடுவா சாப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியாதா? வாண்ணா, நான் சாப்பிடாம இருந்தேன்னா எனக்காகவாது நீ சாப்பிடுவேண்ணா, அதனால நான் சாப்பிடல. நீ வாண்ணா, வந்து சாப்பிடுவா. இல்லம்மா பசங்களா, நீ போ. நீ போய் முதல்ல சாப்பிடு. கார்த்திக் நீயும் போடா, போய் சாப்பிடுங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். டே சக்தி, அவ சொன்னது கேட்டேன்னா, அவ சாப்பிடலன்னு சொன்னாதான் நீ சாப்பிட வருவேன்னு தான் இவ்வளவு நேரம் அவ சாப்பிடாம இருக்கான். இதையும் மீறி நீ சாப்பிட வரலான்னா எப்படிடா? வா நம்ம எல்லாரும் ஒன்னா சாப்பிடுவோம். வாடா. இல்லை கார்த்திக், எனக்கு மனசு சரியில்லை, அதனால பசியும் இல்லை. நீங்க போய் சாப்பிடுங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு உனக்கு மனசு சரியில்லாம இருக்கும்? டேய் ஸ்ரீ கிடைக்கிற வரைக்கும் உன் மனசு இப்படிதான் இருக்கும்னு எனக்கு தெரியும். அதுக்காக சாப்பிடாமலே இருப்பியா?
ஸ்ரீயை தேடுறதுக்காகவாது நமக்கு தெம்பு வேணும். அதுக்கு நம்ம கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். வாடா, சும்மா முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு வந்து முதல்ல சாப்பிடு. சாப்பிட்டுட்டு உட்காந்து வருத்தப்படு. ஏன்னா வருத்தப்படுறதுக்கும் நமக்கு தெம்பு வேணும். அதுக்கு சாப்பிட்டா தான் தெம்பு கிடைக்கும். வாடா. அது இல்லடா சக்தி, நீ வந்ததுலேருந்து என்ன கோவப்படுத்திட்டு இருக்கடா. ஒழுங்கா வான்னு சொன்னேன். வா. உங்களையும் தான் வாங்க. என்ன லுக்கு? இல்ல பாஸ் கோவமா இருக்கீங்க போல இருக்கேன். அப்புறம் சாப்பிடுங்க அண்ணனை மட்டும் தானே கூப்பிட்டீங்க? எல்லாம் தெளிவாக தான் இருக்கீங்க. நான் தான் முட்டாள் மாதிரி இருக்கேன். நம்மளை கூப்பிட வருவாங்க, அப்புறம் நம்ம போகலான்னு நினச்சேன். ஆனால் இங்கே ஒரு வார்த்தை கூட கூப்பிடல. ஐயோ என்ன பாஸ் இப்படிலாம் பேசுறீங்க? அப்படிலாம் இல்ல, அண்ணன் இருந்தாங்களா, அண்ணன் முன்னாடி எப்படி கூப்பிடுறதுன்னா. அது சரி சரி. டே சக்தி, நம்ம இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நல்லா இருக்காது. நம்ம கிளம்பும். டே கார்த்திக், அம்மாவுக்கு மெடிசன் வாங்கணும். நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வரேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வந்ததுக்கப்புறம் சேர்ந்து சாப்பிடலாம். சரியா? நீ எங்கே தனியாக போகிறேன்? இல்லை நானும் வரேன். 2 பேரும் சேர்ந்து போய் மெடிசன் வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா சாப்பிடுவோம். ஒரு 10 நிமிஷம் தானே? 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவல்ல? கண்டிப்பா அண்ணா, ஒரு 10 நிமிஷம் தான் நான் வெயிட் பண்றேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து போய் மெடிசன் வாங்கிட்டு வாங்க. அது வரைக்கும் நான் பெரியமா கூட இருக்கேன். போயிட்டு வாங்கண்ணா. டேய், பக்கத்தில் தானே இருக்கு மெடிக்கல் ஷாப்பு. அதெல்லாம் நான் போய் வாங்கிக்கிறேன். நான் வர வரைக்கும் இங்கேவே இருந்தாலும் ஓகே தான். வெயிட் பண்ணுங்க. நான் வந்ததுக்கப்புறமே கூப்பிட்றேன். ஒரு மேக்கில் வந்தால் போதும். சரியா? நான் போயிட்டு வந்துடுறேன். சுபி, நான் போயிட்டு வந்துடுறேன். டேய், சொன்னா கேளுடா மச்சான். நான் சொல்றது நீ கேளு. நான் போயிட்டு வரேன். பார்த்துக்க. சரி, அண்ணன் வர லேட் ஆகும் போல இருக்கு. நான் போய் பெரியமா கூட இருக்கேன். பெரியமா மட்டும் தனியா இருக்காங்க. நான் போய் பெரியமா கூட இருக்கேன். நீங்க அண்ணன் வந்ததும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். பாஸ், என்ன பாஸ், எதுக்கு இப்ப கையை பிடிச்சிங்க? படிக்கணும்னு தோணுச்சு, அதான் படித்தேன். ஏய், இப்போ எங்கே போகிறேன்? கீழே போறேன். பெரியமா தனியா இருப்பாங்களா, அதான் பெரியமா கூட இருக்கலாம் போறேன். நான் போறேன் பாஸ், விடுங்க. அதெல்லாம் அம்மா இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம். ஐயோ பாஸ், அண்ணன் வந்து ஏதாவது தப்பா நினைக்கும். நான் போறேன். நம்ம நாளைக்கு காலேஜில் பேசலாம். நான் போறேன். அடி, நம்ம 2 பேரும் தனியாக பேசணும் தான். அவன் மெடிசன் வாங்குறேன்னு போய் சொல்லிட்டு போயிருக்கான். அப்படிங்க? அப்போ அண்ணன் சொன்ன அம்பட்டும் பொய்யா? ஓய், இதெல்லாம் உனக்கே ஓவரால? ஏன் உங்க அண்ணன் சொன்னது பொய்யன்னு உனக்கு தெரியாது? நோ பாஸ், எனக்கு எப்படி பாஸ் தெரியும் அண்ணன் பொய் சொல்லுதுன்னு? நடிச்சதெல்லாம் போதும், பக்கத்துல வா. ஐயோ பாஸ், அதெல்லாம் தப்பு பாஸ், அப்படிலாம் வரக்கூடாது. ஓய், எதுக்கு இந்த ஓவர் ஆக்டிங்? ஓ, நானா பக்கத்துல கூப்பிட்டுக்கணும் அப்படிதானே? இப்பதான் புரியுது போல. அடிப்பாவி, அப்ப இதுக்கு தான் வெயிட்டிங்க. உன்ன உனை தென்றல் தீண்டவும் விடமாட்டு, அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டு, உனை வேறு கைகளில் தரமாட்டேன், நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். நீ என் அருகில் வந்து நிலைய, நான் உன் மனதில் சென்று ஒளிய, நீ என் மனதில் என் உருவம் கண்டுபிடிப்பாயா? பூக்களுக்குள்ளே தேன். பாஸ், என்ன பாஸ் இப்படிலாம் பண்றீங்க? இப்படிலாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப தப்பு பாஸ். ஓ, தப்பு அத நீங்க சொல்றீங்க அப்படிதானே? ஏன் பாஸ், அதெல்லாம் நாங்க சொல்லலாம், தப்பு கிடையாது. அடி, என்ன? சாரி, அண்ணனை மட்டும் சாப்பிட கூப்பிட்டுட்டேன், உங்களை கூப்பிடாம விட்டுட்டேன்னு என் மேல கோவப்படாதீங்க. அண்ணன் ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்துல இருக்கா. அதான் அண்ணன் முன்னாடி நான் உங்ககிட்ட பேசினா அண்ணனுக்கு ஸ்ரீ ஞாபகம் வரும்ல, அதனால பேசினேன். நீங்க எதை தப்பா எடுத்துக்கிட்டீங்களா? ஏய், நான் எப்படி உன்னை தப்பா எடுத்துப்பேன்? எனக்கு தெரியும் நீ ஏன் என்னை கூப்பிடலன்னு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. நான் சும்மா தான் விளையாடினேன். நான் நிஜமாலாம் கோவப்படலை. தேங்க்ஸ் என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. பாரு மேடம், தேங்க்ஸ்லாம் சொல்கிறீங்க. அப்போ நான் 3rd person போல இருக்கு. அதான் தேங்க்ஸ்லாம் சொல்கிறீங்களோ? அப்படிலாம் இல்லை. 3rd பர்சனா? என்னோட பர்சனல் பர்சன், அதனால நான் தேங்க்ஸ் சொல்லுவேன், சாரி சொல்லுவேன், லவ் யூவும் சொல்லுவேன். தேங்க்ஸ் சாரி மட்டும் தானே வந்தது, லவ் யூ வரலையே.
எப்போ சொல்லுவீங்க? சொல்லுவேன், ஆனா இப்ப வேண்டாம். ஸ்ரீ கிடைச்சிட்டோம். ஸ்ரீ கிடைச்சதுக்கு அப்புறமா நிறைய சொல்றேன். ஆமாம்மா, ஸ்ரீ கிடைக்கணும். ஸ்ரீ கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கும் எல்லாமே. கார்த்திக், ஸ்ரீ கிடைச்சிருவானா? அவ வேற எங்கேயும் போயிருக்க மாட்டானா? அவளுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? என்னம்மா நீயும் சக்தி எதுக்கு இப்படி யோசிக்கிறீங்க? ஸ்ரீ மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஸ்ரீ அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாது. அவ தைரியமான பொண்ணு, புத்திசாலியான பொண்ணு. அவ தப்பான முடிவெல்லாம் எதுவும் எடுக்க மாட்டாமா. கண்டிப்பா இந்த நேரம் அவ எங்கேயாவது நல்லபடியா இருப்பான். கண்டிப்பா இருப்பான். இல்ல கார்த்திக், என்னால அண்ணனை பார்க்கவே முடியல. உங்களுக்கு தெரியுமா, நானே அண்ணா அம்மா இப்ப கொஞ்சமாவது சிரிச்சு பேசுறோன்னா அதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம். உங்க கூட இருக்கிறதுனால தான் நாங்களும் இப்படி பேசிட்டு இருக்கோம். நீங்களும் கூட இல்லைன்னா அண்ணன் எப்பயோ உடஞ்சு போயிருக்கோம். அண்ணனை பார்க்குற நானும் அம்மாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிருப்போம். உண்மையா சொல்லணும்னா இப்ப நீங்க மட்டும்தான் எங்க 3 பேருக்கும் ஒரு பலம் மாதிரி இருக்கீங்க. என்னம்மா எதுக்குமா இப்படிலாம் பேசிட்டு இருக்கான்? உண்மையதான் சொல்றேன் கார்த்திக். அண்ணனை பாத்தீங்களா? அண்ணன் பைத்தியம் பிடிச்ச கணக்கா சுத்திட்டு இருக்கேன். ஸ்ரீன்னு அண்ணன் பாவம். என்னால அண்ணனை பார்க்கவே முடியல. நீங்க கூட இருக்கிறதுனால மட்டும்தான் அண்ணன் கொஞ்சமாவது நடமாடுது. இல்லைன்னா அண்ணன் எப்பயும் உடஞ்சு போயிட்டு இருக்கோம். ஏய், அவன் என் நண்பன்டி. அவனுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்டி. அவனுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஸ்ரீக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன். சீக்கிரமே ஸ்ரீயை கண்டுபிடிச்சிடலாம். சீக்கிரமே ஸ்ரீயை கண்டுபிடிச்சி சக்தி கிட்ட ஒப்படைச்சிட்டோன்னு வச்சுக்கேன், அவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். அவன் பழையபடி மாறிடுவான். இங்க பாரு, இதெல்லாம் நீ நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காத. நானும் சக்தியும் இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம். சும்மா இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாம நீயும் எக்ஸாமுக்கு படிக்கிற வழியை பாருமா. இல்ல கார்த்திக், இவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடக்கணும் நாங்க சத்தியமா எதிர்பார்க்கல. அப்புறம் உங்ககிட்டயே நான் மன்னிப்பு கேட்கணும். சாரி, நீங்க எங்களை தப்பா நினைக்காதீங்க. ஏய், எதுக்கு இந்த சாரி? நான் எதுக்கு உங்களை தப்பா நினைக்க போறேன்? இல்ல, பெரியப்பா உங்களை என்னென்னலாம் பேசிட்டாங்கல்ல, உங்களை ஸ்ரீ கூட சேர்த்து வச்சு ச்சே, நினைச்சது எனக்கு அசிங்கமா இருக்கு. அது மட்டுமா, உங்களை அண்ணாதானே சொல்லி உங்க மனசை எந்த அளவுக்கு காயப்படுத்தினாரா? பாத்தீங்களா கார்த்திக், கர்மா எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு? என்னடி சொல்றேன்? உண்மையதான் சொல்றேன் கார்த்திக். பாருங்க, எங்க பெரியப்பாக்கு இப்போ கட்டின பொண்டாட்டியும் கூட இல்ல, பெத்த பிள்ளையும் கூட இல்ல. அவருக்கு உறவா இருந்தவங்க எல்லாரும் இப்போ உங்களுக்கு உறவா இருக்காங்க. இப்ப யார் உண்மையாவே ஆனாத? இதான் கர்மான்னு சொல்றது. யாரையும் வார்த்தையால கொல்லக்கூடாது. பாத்தீங்களா, அவர் ஒரு வார்த்தை தான் உங்களை சொன்னாரு. ஆனா இப்ப அவர் தான் தனி மரமா நின்றுட்டு இருக்காரு. ஏய், எதுக்குடி இப்படிலாம் பேசிட்டு இருக்கான்? இப்படிலாம் பேசாதான், எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்படிதானே கார்த்திக், உங்களை பேசும்போது எனக்கு கஷ்டமா இருந்திருக்கும். அவர் என் பெரியப்பா தான், நான் இல்லைன்னு சொல்லல. எனக்கு பெரியப்பாவும் வேணும், என் கார்த்திக்கும் வேணும்ல. கார்த்திக், இனிமே யாராவது உங்களை அனாதன்னு சொன்னாங்க அவங்களுக்கு முகத்துக்கு நேரா சொல்லுங்க. என் கூட என் அத்தை இருக்காங்க, என் நண்பன் இருக்கான், என் காதலி இருக்கான்னு சொல்லுங்க. இல்லைனா என் பொண்டாட்டி இருக்கான்னு சொல்லுங்க. ஏய், உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒண்ணுன்னா என் நண்பனும் நீயும் அம்மாவும் எல்லாரும் துடிக்கிறத பார்க்கும்போது உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. ஆமா, நீங்க எப்போ உங்க நண்பன், அதான் என் அண்ணன். என் அண்ணனுக்கு நீங்க துணையா இருக்கும்போது நாங்க எல்லாரும் எப்போ உங்க கூடவே உங்களுக்கு துணையா இருப்போம். தொல்லையாவும் இருப்பேன். தொல்லையாவா? இந்த தொல்லை புதுசா தான் இருக்கு, ஆனா ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஏய், வருத்தப்படாத. இப்ப எனக்கு எந்த கவலையுமே இல்லை. என்னை சுத்தி நீங்கெல்லாம் இருக்கும்போது இனி எனக்கு என்னடி கவலை? நான் எப்போ உங்க கூட இருப்பேன் கார்த்திக். நீங்க என்னை எங்க கூப்பிட்டாலும் சரி, உங்க பின்னாடி வர நான் தயாரா இருக்கேன். அது சரி, ஊர்ல உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டியா கார்த்திக் கூப்பிட்டா நான் போயிடுவேன்னு? போடா. ஏய், என்னைக்கு இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லிதானடி ஆகணும். சொல்லணும்னா அதான் நீங்க இருக்கீங்களா, அதெல்லாம் சொல்லிடுவீங்க. கண்டிப்பாடி, எனக்கு நீ வேணும். 7 ஜென்மத்துக்கும் வேணும். நான் உன்னை எப்பவும் விட மாட்டேன்டி.
ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். விடியோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும். அடிக்காலம் முழுவதும் காத்திருப்பேன், நீ காணும் இடத்தினில் போத்திருப்பேன். அடி ஒற்றை ரூபாய் பக்கம் இரண்டும் எந்த நன்பு சேர்ந்திருக்கும், நெஞ்சில் வைத்து காத்திரு. நான் வாங்கும் சுவாசங்கள் எல்லாம் நீ தந்த காற்று, எனக்கு ஏதும் மூச்சு. எல்லாமே ஒரே நாள்ல தலைக்கில மாறிடுச்சுதான். இதான் விதின்னு சொல்லுவாங்க போல இருக்கு. விதி எங்க வாழ்க்கையில நல்லாவே விளையாடுது. என்ன அது என் வாழ்க்கையில நிறையவே விளையாடிடுச்சு. சக்தி, உன் நினைப்பு எனக்கு வரக்கூடாதுன்னா உன்னோட எந்த போட்டோவையும் நான் என் கையில கொண்டு வரலாம். ஆனா உன் நினைப்பை என்கிட்ட இருந்து அழிக்க முடியல. அம்மா கேட்ட கேள்விக்கும் என்னால பதில் சொல்ல முடியல. என்னால மறக்க முடியலடா. என் மனசு முழுக்க நீ மட்டும்தான் நிறைஞ்சிருக்க. உன் போட்டோவை எடுத்துட்டு வந்தாதான் உன் ஞாபகம் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா உன் ஞாபகத்தை நான் மறந்தாதானே அதை நான் ஞாபகப்படுத்துறதுக்கு என் மனசோட ஒட்டி இருக்கடா. என் உயிரோட கலந்துருக்க. உனக்கு எப்படி மறக்க போறேன்னு தெரியல. ஆனா மறந்துதான் ஆகணும்னா ஆமா மறந்துடுவேன். கண்டிப்பா மறந்துடுவேன். ஹலோ ஸ்ரீ மேடம். சக்தி, நீ எப்படிங்க? என்ன மேடம் சொன்னீங்க? என்ன நினைச்சீங்களா? அடி பைத்தியக்காரி, என்ன மறந்ததாண்டி நினைப்பேன். என்னதான் உன் மனசு முழுக்க சுமந்துட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி என்ன நீ மறப்பேன்? என்ன நீ மறக்க மாட்டேன். எப்பவுமே நினைச்சிட்டு இருப்பேன். என்ன மட்டும் தாண்டி நினைச்சிட்டு இருப்பேன். இல்ல, அப்படின்னு இல்ல. மறந்துடுவேன். கண்டிப்பா மறந்துடுவேன். ஹேய், உனக்கு புரியுதா இல்லையா? அப்போ இப்ப வரைக்கும் நீ என்ன மறக்கல. மறக்காம இந்த சக்திய மனசு முழுக்க நினைச்சிட்டு இருக்கான். ஏய், என்ன அந்த அளவுக்கு காதலிக்கிறேன். அப்படிதானடி? அது அப்படின்னு இல்ல. நான் மறந்துட்டேனா? மறந்துட்டேன். மறந்துட்டியா? ஏய், நீ மறந்துட்டா நான் எப்படி உன் முன்னாடி வந்து நிற்பேன்? நீ என்ன நினைக்க போய்தான் இப்போ உன் கண்ணு முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். என்ன நீ நினைச்சிட்டு இருக்க. அதனாலதான் சக்தியா இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன். நீ சக்தியை மறக்க மாட்ட. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ நினைச்ச மாதிரி அவன் உயிரில கலந்துட்டான். அதனால கண்டிப்பா நீ மறக்க மாட்ட. மறக்க மாட்டேடி. மறக்கவே மாட்டேன். லவ் யூ. லவ் யூ ஸ்ரீ. ஏய், நான் சொன்னல, நீ சொல்ல மாட்டா? இங்கிருந்து போ. முதல்ல இங்கிருந்து போ. இப்படிலாம் என் கண்ணு முன்னாடி வராத. நீ நினைக்காம இரு. நான் வர மாட்டேன். என்ன நீ நினைச்சா கண்டிப்பா வருவேன். நீ இல்லா நொடி முதல் உயிரில்லா ஜடதை போல் ஆவேனே. அழகாய் பூக்கதே, சுகமாய் தாக்கதே. அடடா, காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. இருவரும் நடந்தால் ஒரு நிழல் பார்ப்போமே. ஒரு நிழல் அதிலே இருவரும் தெரிவோமே. சில நேரம் சிரிக்கிறேன், சில நேரம் அழுகிறேன் உன்னாலே. இந்த பூமியில எப்போ வந்து நீ பிறந்த, என் புத்திக்குள்ள தீப்புரிய நெய்வதச்ச. அடி தேக்கு மர காடு பெருசுதான், சின்ன தீ குச்சி ஓசரம் சிறுசுதான். அடி தேக்கு மர காடு பெருசுதான், சின்ன தீ குச்சி ஒசரம் சிறுசுதான். ஒரு தீ குச்சி விழுந்து புடிக்கிறடி, கருந்தேக்கு மர காடு வெடிக்கிறடி. உசுர போகுது உசுர போகுது உலத்த நீ கொஞ்சம் சுழி கையில. தேடி 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 தீர்ப்போம், தேடி தேடி தீர்ப்போம்.
காதல் மழையே எங்கே விழுந்தாயோ உன்னை காணும் முன்னே மண்ணில்யோ. என்னப்பா பிரியமானோட சீரிஸ் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கான்செப்ட் என்னன்னு பார்த்துருப்பீங்க. வீட்டை விட்டு வெளியில் வந்த சக்தியோட ஃபேமிலி இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க, அடுத்து என்ன பண்ண போகிறாங்க சக்தியும் கார்த்திக்கும் சேர்ந்து அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்புறம் நம்ம ஸ்ரீயோட ஃபேமிலி, உங்களுக்கு ஸ்ரீயோட ஃபேமிலி போகிற செக்மெண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நான் ரியாலிட்டியாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் இப்படி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு மறக்காமல் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நான் கான்செப்ட்டு கொண்டு போகிறேன், இப்படி தான் கொண்டு போகணும்னு கொண்டு போகிறேன் செக்மெண்ட்டை. உங்களுக்கு ஓகே தானே? நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கா? இல்லைன்னா அக்கா இவங்க எப்போ சக்தியும் ஸ்ரீயும் எப்போ பார்த்துப்பாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அந்த செக்மெண்ட் சீக்கிரமே வரும். பட் அதுக்கு இடையில நடக்கிற இன்சிடென்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கணும்ல. ஏன்னா உடனே அவங்க 2 பேரும் பார்த்துட்டாங்கன்னா ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. சில இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறமா தான் அவங்க 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஸ்ரீயோட ஃபேமிலி நீங்கள் பார்த்தும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் சேடாக தான் போயிட்டுருக்கும். உங்களுக்கு வருத்தமாகவும் இருக்கும், எனக்கு தெரியும். ஏன்னா நேற்றே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெட்டிமேளம் சீரியஸில் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்தீங்க. அக்கா நாங்கள் முதல்ல நிலாவுக்கு தான்க்கா எதிர்பார்த்தோம், ஆனால் நீங்கள் பிரியாவுக்கு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அவங்களுக்கு உடனே கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காதுப்பா. அவங்களுக்கு தானே நம்ம வந்து சில ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் கொடுத்தா தானே அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால தான் ஓகேங்களா. அது போல் தான் நம்ம ஸ்ரீ ஃபேமிலி இதுவும் கொஞ்சம் சேடாக தான் போகும். தயவு செஞ்சு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, சொல்லிடாதீங்க. நான் கொஞ்சம் ரியாலிட்டியாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. அதனால தான் இப்படி கொடுத்துட்ருக்கேன். ஓகே, உங்களுக்கு எல்லா செக்மெண்ட்டும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இன்றைக்கி போட்ட எபிசோடில் உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிச்சதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர்ஸ். ஓகே, மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டியர்ஸ். பை டியர்ஸ்.